ஹலோ அண்ட் வெல்கம் டு சஸ்டிக் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கனை கழுவி அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தயிர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், நல்ல பசு நெய்யாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சம அளவில் எடுத்து சூடு பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு நட்சத்திரப்பூ, 2 இன்ச் அளவுக்கு ஒரு பட்டைத்துண்டு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சின்னது போட்டு பொரிய விடணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசம், அப்புறம் ஜீரண சக்தியும் கொடுக்கும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்க்கும் போதே ஒரு 5 பச்சை மிளகாயை முழுசாக உள்ளே சேர்த்துருக்கேன், அதையும் உள்ளே போட்டுட்டு பொறுமையாக வதக்கணும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நல்ல கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு பொறுமையாக வதக்கணும். இது ரெடி ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கறியை ஊற வைக்கும்போது 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 1 கையளவு புதினா, 1/2 கையளவு மல்லி இலைகளை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கணும். ஒவ்வொரு பொருளும் நல்லா வதங்குற அளவுக்கு டைம் கொடுத்து மெதுவாக பண்ணணும். அடுப்பை ஸ்லோலையே வச்சு பொறுமையாக செய்யணும். ஸோ இப்போ மல்லி புதினா வதங்கிருச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து தக்காளி நல்லா பசையாகிற அளவுக்கு வேக விடணும். ஸோ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறோம். ஏற்கனவே நம்ம கறியை கழுவி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் போதும். அப்புறம் கரம் மசாலா தூள், கடையில் வாங்கின கரம் மசாலா தான் நான் சேர்க்குறேன், அது 1 ஸ்பூன். அப்புறம் வீட்டில் செஞ்ச மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். அடி பிடிச்சிடாத அளவுக்கு பக்கத்துலேருந்து நல்லா கிண்டி விடணும். இப்போது கழுவி ஊற வச்சுருக்கிற சிக்கனை எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வதக்கணும். சிக்கன் நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். பச்சை வாடை இல்லாத அளவுக்கு அதிக நேரம் வதக்குனீங்கன்னா தான் அந்த மசாலா உள்ளே இறங்கும், நல்லா கோட்டாகும். அந்த அளவுக்கு வச்சு நல்லா வதக்கி விடணும். அடுத்து 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி. ஸோ இந்த 5 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றுக்கு 2 அப்படிங்கிறது தாங்க ரேஷியோ. அதாவது 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி, இந்த கணக்கில் சேர்த்துக்கோங்க. 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி. தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு அரிசி போட்டுக்கலாம். அரிசி சமைக்க ஆரம்பிக்கும் போது தான் நான் கழுவி ஊற வச்சுருந்தேன், அதை தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். இண்டியா கேட் பாஸ்மதி அரிசியில் தான் நான் இன்றைக்கி இந்த பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். ஸோ அரிசியை உள்ளே சேர்த்தாச்சு. அரிசியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அடுத்து 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு 1 கல் தூக்கலாக இருக்கணும். இப்போ ப்ரெஷர் நல்லா வர்ற அளவுக்கு, விசில்லாம் வரக்கூடாதுங்க. ப்ரெஷர் நல்லா வந்த உடனே அடுப்பை ஸ்லோவில் போட்டுட்டு 8 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 8 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். ரொம்ப அந்த மசாலா இந்த மசாலான்லாம் ஓட வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், குழையலை உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. அருமையான டெக்ஸ்சரில் இருக்குது. டேஸ்ட்டும் வேறு லெவல். கண்டிப்பாக இந்த பிரியாணி எல்லாருமே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.